இந்த உலகத்திலேயே 3 படத்துக்கு மட்டும் தான் மேஜர் 5 ஆஸ்கர் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 படத்துல இதுவும் ஒன்று. ராடில் மெர்ஃபி அப்படிங்கிற இவரு ஏற்கனவே 5 தடவை அடிக்கடி வெட்டி குத்துன்னு சொல்லி அரெஸ்ட் ஆயிருக்காரு. 6வது தடவையா அட்டன் டு கேஸ்ல மாட்டிருக்காரு. இந்த தடவை உள்ள போனா கஞ்சி தான் சொல்லி தனக்கு மனநலம் சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு. அதனால இவரை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டுறாங்க. அங்க இவர் மாதிரியே வகையா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நர்ஸ் ராடிச் அப்படிங்கிற இவங்க தான் அந்த வார்டை பாத்துக்கிறாங்க. இவங்க அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டுங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க மெக்மெர்ஃபி பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மத்த பேஷண்ட்டுங்களையும் கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதனால அவங்க இன்னமும் கடுமையா நடந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரோட செயலால இந்த அவார்டு என்ன ஆக போகுது அப்படிங்கறத இந்த படம். வெல்கம் டு டே 17 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்துக்கு பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே இந்த 5 அவார்டும் கொடுத்திருக்காங்க. இந்த படம் உண்மையிலேயே ஆர்கன் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மிலோஸ் ஃபோர்மன். அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் காமெடி டிராமா ஃபிலிமான ஒன் ஃப்ளூ ஓவர் குக்கூஸ் நெஸ்ட். இந்த படத்தை பத்தி தான் நாம இப்ப பார்த்தோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. பட் இந்தியன் சர்வர்ல டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணுங்க.